பொதுவாக திறமைசாலிகள் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. பிறப்பால் அனைவருமே திறமையானவர்கள் தான். திறமையாளர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த ப்ளூ ஐரிஸ்னுடைய இந்த வளாகத்துக்குள்ள இந்த பிளேஸில் நம்ம சிறப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன்லாம் போகும்போது அவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் கிடைக்குமா, பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அதற்கான துவக்கமாக இங்கே நிகழ்வுகள் ஆரம்பிக்க போகிறோம். நல்லவன் நல்லா வாழ்ந்த தப்பு இல்லை, நல்லவன் வாழ்ற யாருக்கும் துப்பு இல்லை. உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு லோடு முருங்கை அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இல்லத்தில் இருக்க செல்லங்களை பார்ப்போமா? ஆமாம் தானே? அழகா பார்க்கறது கோயந்து ஆட்டம் கோயிலுக்கு இது மூஞ்சி வாரி துண்டு போயிடுவேன். தெரிக்க விடலாமா? தெரியலாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு தெரியும்ல. கோட்டே வந்துருச்சு. ஐயா அடுத்து ஓட்டு கேட்டே வந்துட்டாரு. கைகூப்பி வணங்கி நின்றேன், உன் கைகள் நான் கோர்க்க. காதல் என்று சொல்லி நர்த்தம் புரிய வைக்கவே அவள் என் வாழ்வில் தோன்றினாலும் ஆர்ஆர் மீடியா, நம்ம ரஞ்சித், இந்த டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தலைமுறை கடந்தும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பெருமை மிக்க இளைஞர் சமுதாயத்தின் ஒரு இளைஞனாக இங்கு பேச வந்துள்ளேன். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருளிலே இருந்து வகையாட்டிலே தவிழ்ந்த பெருமை மிக்க இன்றைய தலைமுறைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தமிழ் மகனின் முற்கான முதல் கண் வணக்கங்கள். என்னுடைய பெயரோ யோகமூர்த்தி. அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா என்ற உறவுகளுக்கு பலம் சேர்த்தது பழைய தலைமுறைகள் என்றால், மச்சான் என்ற வார்த்தைக்கு மதிப்பு சேர்த்தது இக்கால தலைமுறையில் தான். அது இளைஞர்கள் சமுதாயம் தான். சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கின்றான், நின்று கொண்டிருப்பவன் நேரம் தின்று கொண்டிருக்கின்றது. ஒரு அண்ணன் வாழ்க்கை தத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார். என்னவென்றால், நல்லவன் நல்லா வாழ்ந்த தப்பு இல்லை, நல்லவன் வாழ்ற யாருக்கும் துப்பு இல்லை. பணமரம் காய்ச்சா நுங்கு கூட போனா பங்கு, இடையில் பாடாத நீ சிந்து, போட்டின்னு வந்துட்டா முண்டு சந்தையில் பிந்து. வியாபாரினா பேசணும், நல்ல காத்துனா வீசணும். நான் சொல்றேங்க, இளைஞர்கள் சமுதாயம்னா வாழ்ந்து காட்டணுங்க. 1000 இளைஞர்கள் திறந்து விட்டோம், ஆயுதம் தேவையில்லை என்று மானத்திற்காக போராடிய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம். கட்ட விரல் உடைஞ்சி ரத்தம் கொட்ட 6 தையோட கையில கிளவுஸை போட்டுக்கிட்டு கடைசி பால் வரைக்கும் 6 அடிச்சு விராட் கோலி மாதிரி தோத்தா கூட இளைஞர்கள் சமுதாயத்துக்கு பெருமை தாங்க. பட்டாசுனா வெடிக்கணும், இந்த நாட்டுக்கு எதுனா பிரச்சனைனா இளைஞர்கள் சமுதாயம் தாங்க துடிக்கணும். இந்தியாவில் எரிமலை இல்லை, ஈக்களுக்கு பற்கள் இல்லை, சிலந்தைக்கு எலும்புகள் இல்லை, சிங்கமும் புலியும் ஒரே இடத்தில் வாழ்வது இல்லை. சிங்கப்பூரில் காகங்கள் இல்லை, நண்டுக்கு தலையே இல்லை, காதலிக்காத மனிதனே இல்லை, காதலை சொல்ல தெரியாதவன் இளைஞனே இல்லைங்க. ஒரு நாட்டின் பெருமைக்கும் உதாரணத்துக்கும் காரணம் யார் என்று கேட்டால் அக்கால இளைஞர்கள் தாங்க. ஏனென்றால் அத்தையோடு சேர்த்து சின்னம்மாளையும் பெரியம்மாளையும் ஆன்டி என்றும், மாமன்களோடு சேர்த்து சித்தப்பாக்களையும் பெரியப்பாக்களையும் அங்கிள் என்றும், அத்தை மாமைய அங்காளி பங்காளி எல்லோரையும் ஒன்று சேர்த்து கசின்கள் என்றும், கண்டவர்கள் எல்லாம் ப்ரோ என்றும், தற்குறி ப்ரூமர் கிரிஞ்சி போன்ற புது புது வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கொடுத்தவர்களை கால இளைஞர்கள். ஆனால் அவர்கள் மேல் இப்பொழுது பல குற்றச்சாட்டுகள். உருப்பட மாட்டான், ஒன்னுத்துக்கு ஓத மாட்டான்ட்டு. ஆனால் நீங்கள் லட்சத்தில் ஒருவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கீங்கள், நான் 99,999 பேர் பற்றி பேசிக் கொண்டிருக்கேங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் தான் காரணம் என்று என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறிய வீர முழக்கமிட்ட சுவாமி விவேகானந்தர் எத்தனை பேருக்கு தெரியும்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிர் பெண்கள் நடத்து வந்தோம், 8 மறியும் மானுக்கு இங்கே பெண் இணைப்பில் அடி பெண்ணே என்று பெண்ணின் வீரத்தை உறக்க கூறியவன் ஒரு இளமை மிக்க இளைஞன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குணம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்வது பாவம், நீதி உயர்ந்தது மதி கல்வி என்று 37 வயதிற்குள்ளேவே இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்ற முண்டாசு கவிஞன் பாரதி எத்தனை பேருக்கு தெரியும்? 365 பிரிவுகள், ஏகப்பட்ட விவாதங்கள், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தீர்மான விளக்கத்தை கூறும், இந்த நாட்டிலே மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்ட சாசனத்தை எழுதிய சட்ட மேதை எத்தனை பேருக்கு தெரியும்?
சட்டமேதை எத்தனை பேருக்கு தெரியும்? கனவு காணுங்கள் இளைஞர்களே, அந்த கனவை நினைவாக மாற்றுங்கள். உங்கள் தூக்கத்தில் வரும் கனவு கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றும். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் லட்சியம் என்றும். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சரித்திரம் படைத்து மாய்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற இளைஞர்களே, எழுந்து வாருங்கள். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூவோர் தூவிக்கொண்டே இருக்கட்டும். எதுவாயினும் கடமையை செய்வோம். மதிக்கிறவனை ஹார்ட்ல வை, மிதிக்கிறவனை மியூட்ல வை. வாழ்க்கை கியூட்டான நடந்து போறவங்க தான் இளைஞர்களின் வாழ்க்கை. வருங்கால சிங்கங்களாகவும் எதிர்கால தங்கங்களாகவும் திகழப் போகின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.